உங்கள ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்போ இன்னைக்கு காலையில நீங்க கண் விழிச்சதுலேருந்து இதுவரைக்கும் எத்தன முறை உங்க மனநிலை மாறி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம். நிச்சயமான பலமுறை மாறியிருக்கும். ஆமா. அதாவது ஒரு காஃபி ரொம்ப சுவையா இருந்தா ஒரு சந்தோஷம். ஆனா அடுத்த 1/2 மணி நேரத்துல டிராஃபிக்ல யாராவது உங்க கார ஓவர்டேக் பண்ணிட்டு போனா இல்லனா வேலை செய்யற இடத்துல ஏதாவது எதிர்பாராத விமர்சனம் வந்தா, எக்ஸாக்ட்லி. உடனே மனநிலை முற்றிலுமா கெட்டு போயிடும். பாத்தீங்கன்னா நம்மள பெரும்பாலானோர் ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி தான் செயல்படுறோம். சுத்தி இருக்கிற வெப்பம் அதிகமானா நமக்கும் கோவம் ஏறும். அதேதான். வெளிச்சூழ்நிலை நல்லா இருந்தா நாமும் சந்தோஷமா இருப்போம். ஆனா இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழ்ந்த தேடலோட மைய கருத்தே வேற. உங்க மனத ஒரு தெர்மோஸ்டாட் போல மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான். வெளி உலகத்துல எவ்வளவு கொந்தளிப்புகள் இருந்தாலும் சரி, உள்ள நாம எந்த சூழ்நிலையிலயும் கலங்காம ஒரு நியூட்ரல் நிலைமையில, அதாவது சமநிலையில இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நீங்க சொன்ன அந்த தெர்மோமீட்டர் உதாரணம் இருக்குல்ல, அது ஒரு மிகச்சரியான தொடக்க புள்ளி. ஆமா. ஏன்னா ஒரு தெர்மாமீட்டர் சுற்றியுள்ள வெப்பநிலையை வெறும் அளவிட்டு மட்டுமே காட்டும். சுருக்கமா சொன்னா அது சூழ்நிலையோட அடிமை. ஆனா ஒரு தெர்மோஸ்டாட் அப்படி இல்ல. கண்டிப்பா இல்ல. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் தனக்கு செட் பண்ண வெப்பநிலையை அது தக்க வச்சுக்கும். அந்த அறையோட வெப்பத்தையும் அதுதான் கட்டுப்படுத்தும். இதத்தான் நம் மனதிற்கும் நாம செய்ய போறோம். இப்போ இன்னைக்கு நம்ம அலச போற மூலங்கள் பாத்தீங்கன்னா, பலாயிரம் வருடங்களுக்கு முன்னே நமது சித்தர்களோட பழமையான மெய்ஞானத்தையும் இன்றைய நவீன உளவியலையும் இணைத்து வழங்கப்படும் ஒரு 5 சக்தி வாய்ந்த பயிற்சிகளை பத்தி பேசுது. சரி, இத விரிவாக பார்ப்போம். இந்த 5 பயிற்சிகள பத்தி படிக்கும்போது எனக்கு தோணுன முதல் விஷயம் என்னன்னா, மனத இப்படி ஒரு தெர்மோஸ்டாட்ட போல மாற்றுவது ஒரே நாள்ல நடக்கிற மாயாஜாலம் இல்ல. அது ஒரு தொடர் பயிற்சி. உடலுக்கு எப்படி ஆசனங்களும் மூச்சு பயிற்சியும் தேவையோ, அதே போல மனதுக்கும் பயிற்சிகள் தேவை. ம். இதுல முதல் பயிற்சியா இந்த மூலங்கள் குறிப்பிடுவது தாமரை இலை தண்ணீர் தத்துவம். அதாவது பற்றற்ற நிலை, டிட்டாச்மென்ட். சேத்துல முளைச்சாலும் அந்த இலையில எப்படி ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஒட்டாம இருக்குமோ, அப்படி வாழணும்னு இந்த தத்துவம் சொல்லுது. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி சாத்தியம்? நாம எல்லாரும் சமூகத்துல வாழ்றோம். குடும்பம், குழந்தைகள், வேலைன்னு பல பொறுப்புகள் இருக்கு. எல்லாவற்றையும் விட்டுட்டு பற்றற்ற நிலையில இருக்க முடியுமான்னு தானே கேக்குறீங்க? ஆமா, அது எப்படி பிராக்டிகலா சாத்தியம்? இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, பற்றற்ற நிலை அப்படின்னு உடனே நம்ம எல்லாம் காட்டுக்கு போய் தவம் செய்யணும், இல்ல குடும்பத்தின் மேல பாசம் இல்லாம இருக்கணும்னு மக்கள் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆமா, பொதுவா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா உளவியல் ரீதியா இதோட உண்மையான அர்த்தம் வேற. நீங்க உங்க குடும்பத்தோட இருக்கலாம், தொழில்ல பெரிய ஆளா வரலாம், முழுமையா எல்லாத்துலயும் ஈடுபடலாம். ஓகே. ஆனா இது என்னுடையது, இவங்க என்னை சார்ந்தவர்கள், இவங்க நான் சொல்றதுதான் கேட்கணும், நிலைமை இப்படிதான் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ம். அந்த ஒரு வெறித்தனமான ஒட்டுதல், அட்டாச்மென்ட். அதேதான். அந்த எதிர்பார்ப்பத்தான் இந்த தத்துவம் கேள்விக்குள்ளாக்குது. அந்த எதிர்பார்ப்பே மனிதர்களோட ஏமாற்றத்துக்கு ஆணிவேரா அமையுது. அதாவது ஒரு நபர் மீதோ அல்லது ஒரு சூழ்நிலையின் மீதோ நாம அதீத எதிர்பார்ப்ப வைக்கும்போது நமது சந்தோஷத்துக்கான ரிமோட் கண்ட்ரோல அவங்க கிட்ட கொடுத்துறோம்னு சொல்றீங்களா? மிகச் சரியா பிடிச்சிட்டீங்க. இத ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். நீங்க ஒரு வாடகை காரை ஓட்டிட்டு போறீங்க. அதுல ஒரு சின்ன கீறல் விழுந்துடுது. ஓகே. உங்களுக்கு பெரிய அளவுல வலி இருக்காது. ஏன்னா அது ஏன் கார் அப்படிங்கிற ஒட்டுதல் உங்ககிட்ட இல்ல. ஆமா, அது வாடகை கார் தானங்கிற ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுவே நீங்க புதிதா வாங்கிய உங்க சொந்த கார்ல ஒரு சின்ன கீறல் விழுந்தா என்ன ஆகும்? உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி கோபம் வரும். கரெக்ட். அந்த கார் என்ற தற்காலிகமான பொருளின் மீது நீங்க வச்சிருக்க என்னுடையது என்ற பற்று தான் உங்க அமைதியை குலைக்குது. புரியுது. தாமரை இலையில தண்ணீர் போல உறவுகளுடனும் பொருட்களுடனும் பழகும்போது நாம முழுமையா நேசிக்கிறோம். ஆனா அது நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகும்போது நம்ம உடைஞ்சு போறதில்ல. எல்லாமே தற்காலிகமானதுங்கிறத மனம் ஆறாம புரிஞ்சுக்கிறது தான் மனதோட முதல் பாதுகாப்பு கவசம். உறவுகள்ல இருக்கும்போது அன்பா இருக்கணும். ஆனா அவங்க இப்படிதான் நடக்கணுங்கிற எதிர்பார்ப்புகளோட பிடியில சிக்கிக்க கூடாது. இது ஒரு கடினமான ஆனா அவசியமான பாடம். கண்டிப்பா. இது நீண்டகால அடிப்படையில மனதை சமநிலையில வைக்க உதவும். ஆனா அன்றாட வாழ்வுல திடீர்னு நடக்கிற சில விஷயங்களை எப்படி எதிர்கொள்வது? அதாவது சடனா நடக்கிற விஷயங்களா? ஆமா, இப்போ டிராஃபிக்ல ஒருத்தர் வேணும்னே நம்மள இடிச்சிட்டு போறாரு, அல்லது ஆபீஸ்ல ஒருத்தர் நம்மள நேருக்கு நேர் அவமதிக்கிறாருன்னு வெச்சுக்குவோம். அந்த தருணத்துல தாமரை இலை தத்துவம்லாம் நினைவுக்கு வராதே. வராது. அந்த இடத்துல நாம உடனடியா ரியாக்ட் பண்ணிடுவோம். அங்குதான் நமது 2வது பயிற்சி வருது. இடைவெளி பயிற்சி, த பவர் ஆஃப் பாஸ். இந்த மூலங்கள்ல என்ன ரொம்ப கவர்ந்த பகுதியே இதுதான். ஒரு தூண்டுதலுக்கும் நமது பதிலடிக்கும் இடையே உள்ள அந்த சிறிய இடைவெளிய பத்தி இது பேசுது. இந்த இடைவெளிங்கிறது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு நவீன உளவியல் நுட்பம்.
விக்டார் பிராங்கோல் போன்ற புகழ்பெற்ற உளவியலாளர்கள் இத ரொம்ப விரிவா விளக்கியிருக்காங்க. ம் யாராவது உங்களை கடுமையா விமர்சிக்கும் போது அல்லது கோபப்படுத்தும் போது உங்க மூளையில என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? மூளையில உள்ள அமிக்டாலா என்ற ஒரு சிறிய பகுதி உடனடியா விழிச்சுக்கும். இது மூளையோட அபாயச்சங்கு மாதிரி செயல்படும். அலாரம் சிஸ்டம் மாதிரி. அதேதான். ஒரு சிங்கம் உங்களை தாக்க வந்தா எப்படி உங்க உடல் பதற்றம் அடையுமோ, அதே பதற்றத்தை யாராவது உங்களை திட்டுனாலும் இந்த அமிக்டலா உருவாக்கிடும். உங்களை சண்டையிடு அல்லது ஓடிப்போ, அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு தள்ளிடும். அப்படி என்றால் கோபத்துல நாம கத்துவதோ அல்லது தர்க்க ரீதியா சிந்திக்காம வார்த்தைகளை விடுவதோ மூளையோட இங்க அமிக்டாலா செய்யற வேலைதானா? ஆமா, அந்த நேரத்துல நாம யோசிக்கும் திறனையே இழந்துடுறோம். அதாவது லாஜிக்கா திங்க் பண்ண முடியாது. ஆமா, மூளையோட தர்க்க ரீதியா சிந்திக்கும் பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் செயலிழந்துடும். இதத்தான் அமிக்டலா ஹைஜாக்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமையை எப்படி மாற்றுவது? அங்குதான் அந்த பாஸ் பட்டன் வேலை செய்யுது. யாராவது உங்களை கோபப்படுத்தும் போது உடனடியா பதிலடி கொடுக்காம உங்க மூச்சை ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. ஒரு 2 வினாடிகள், வெறும் 2 வினாடிகள் அந்த இடைவெளியை உருவாக்குங்க. அந்த 2 வினாடிகள்ல என்ன மாறும்? அந்த 2 வினாடிகள்ல உங்க மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் போய் சேரும்போது மூளையோட தர்க்க ரீதியான பகுதி மீண்டும் வேலை செய்ய தொடங்கும். அந்த 2 வினாடி இடைவெளியில நாம என்ன சிந்திக்கணும்? வெறும் மூச்சை மட்டும் கவனிச்சா போதுமா? அல்லது அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும்னு ஏதாவது மந்திரம் இருக்கா? மூச்சை கவனிப்பதே உங்களை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்துரும். ஆனா அதோட சேர்ந்து உங்க மனம் ஒரு கேள்வியை கேட்கணும். இவர்களோட அறியாமைக்காக நான் ஏன் என் பிராணசக்தியை விரியமாக்க வேண்டும்? வாவ்! இவர்களின் அறியாமைக்காக நான் ஏன் என் பிராணசக்தியை விரயமாக்க வேண்டும்? ஆமா, இந்த கேள்வியை கேட்ட மறுகணமே உங்க மனதோட தெர்மோஸ்டாட்டை நீங்களே செட் பண்ணிடுறீங்க. ஒருவருடைய கோபத்துக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்றது இல்ல, மாறாக நீங்க எந்த அளவுக்கு பதிலளிக்கணுங்கிறத நீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த சிறிய இடைவெளியில தான் நம்மளோட முழுமையான சுதந்திரம் ஒழிஞ்சிருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி இது. ஆனா இதுலயும் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குல்ல. என்ன சிக்கல்? யாரோ முகம் தெரியாத நபர்னா நாம 2 வினாடிகள் அமைதியா இருந்துட்டு போயிடலாம். ஆனா நம்ம கூடவே வேலை செய்யற ஒருத்தரோ அல்லது உறவினரோ தொடர்ந்து நம்மள காயப்படுத்திட்டே இருந்தா எத்தனை முறைதான் இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சு பொறுமையா இருக்க முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டாமா? இதத்தான் நமது மூலங்கள்ல உள்ள 3வது பயிற்சி மிக அழகா கையாளுது. அதுதான் மருத்துவர் மனநிலை, தி ஹீலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இது அந்த பிரச்சனையை வேரோடு சாய்க்க ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை தருது. தொடர்ந்து நம்மள சீன்ற நபர்களை எப்படி கையாளுவதுங்கிறது பெரிய சவால் தான். அந்த இடத்துல தான் இந்த மருத்துவர் மனநிலை நமக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவை கற்பனை செஞ்சு பாருங்க. ஓகே, எமர்ஜென்சி வார்டு. ஆமா, அங்க ஒரு நோயாளி உடல் வலியால துடிக்கும்போது அவரை அறியாமலேயே எரிச்சல்ல மருத்துவரை கப்பறார் அல்லது தகாத வார்த்தைகளால திட்டுறாருன்னு வச்சுப்போம். சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் அவர் மேல கோவப்படுவாரா? மாட்டார். ஏன்னா நோயாளி வலியில் இருக்காருன்னு அவருக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. என்னை எப்படி திட்டலான்னு ஈகோவை முன்னிறுத்தி சண்டைக்கு போக மாட்டார். ஏன்னா அந்த நோயாளி கத்துறது அவரோட குணம் இல்ல, அது அந்த நோயோட அறிகுறி அப்படிங்கிறது மருத்துவருக்கு தெரியும். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இது அப்படியே நம்ம அன்றாட வாழ்க்கையில பொருத்தி பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆனா இது கொஞ்சம் கடினமானது இல்லையா? என் சக ஊழியர் என்னுடைய உழைப்பை திருடி தனக்கான பேர் வாங்கி கொள்ளும்போது அவரை நான் ஒரு நோயாளியா பார்க்கணுமா? ஆரம்பத்துல இது கடினமா தோணலாம். ஆனா இத நீங்க அவங்களுக்காக செய்யல, உங்க மன அமைதியை பாதுகாக்க உங்களுக்காகவே செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக. ஆமா, உங்களை சுத்தியுள்ள யாராவது கோபமாகவோ பொறாமையாகவோ அல்லது அதீத அகங்காரமாகவோ நடந்துக்கிட்டா அந்த எதிர்மறை உணர்ச்சிகளை அவங்களோட இயல்பா பார்க்காம ஒரு மனநோய் அல்லது அவங்க அனுபவிக்கும் ஏதோ ஒரு உள்மன வலியோட வெளிப்பான பார்க்க பழகணும். வள்ளலார் பெருமான் ஜீவகாருண்ய மனநிலைன்னு குறிப்பிடுவது இதத்தான். அதாவது அவங்க உள்ள ஏதோ ஒரு பெரிய வலியாலோ அல்லது பாதுகாப்பற்ற உணர்வாலோ தவிக்கிறாங்க, அதனாலதான் இப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. இன்செக்யூரிட்டினால அப்படி பண்றாங்கன்னு நினைச்சுக்கணுமா? துல்லியமான புரிதல் இதுதான். ஒருத்தர் தொடர்ந்து பொறாமையோட நடந்து கொள்றான்னா அவர் எவ்வளவு தாழ்வு மனப்பான்மையால உள்ளுக்குள் புழுங்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. உண்மைதான். மற்றவர்கள் உங்களை தாக்கும்போது அவங்கள ஒரு எதிரியா பார்க்காம ஒரு நோயாளியா பார்த்து பரிதாபப்படுங்க. ஐயோ, பொறாமைன்ற நோயால இவங்க எவ்வளவு அவதிப்படுறாங்க, இவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியாதேன்னு நீங்க நினைக்கும் போது நீங்க அவங்க மேல கோவப்பட மாட்டீங்க. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. மாறாக உங்க உள்ளத்துல அவங்க மேல ஒருவித கருணையே பிறக்கும். ஒருத்தரை பார்த்து பரிதாபப்படும் போது அவர் உங்களை எவ்வளவு சீண்டினாலும் உங்க தெர்மோஸ்டாட் அசையவே அசையாது. எதிரியை நோயாளியா பார்ப்பது என்பது ஒரு அபாரமான மனமுதிர்ச்சி. இத பயிற்சி செய்ய தொடங்குனா நம்மை சுற்றியுள்ள பாதி பிரச்சனைகள் காணாம போயிடும். ஆனா
ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். சொல்லுங்க. இந்த தாமரை இலை தத்துவம், 2 வினாடி இடைவெளி, மருத்துவர் மனநிலை, இதையெல்லாம் கேட்பதற்கு மிக எளிதா இருக்கு. ஆனா இதையெல்லாம் செயல்படுத்த நம் மூளைக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படுது. எனர்ஜி வேணும். ஆமா, கண்டிப்பா. ஆனா இன்றைய காலகட்டத்துல காலை 10 மணிக்கே நம் மூளை சோர்ந்து போயிடுது. அப்படிப்பட்ட சோர்வான நிலையில எந்த தத்துவமும் வேலை செய்யாது இல்லையா? இத சரி செய்யத்தான் நமது மூலங்கள் 4வது பயிற்சியை முன்வைக்குது. அதுதான் நவீன உலகத்திற்கு மிக மிக அவசியமான எண்ணங்களின் உண்ணா நோன்பு, மென்டல் ஃபாஸ்டிங். உடலை சுத்தப்படுத்த, அதில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற, நாம திட உணவுகளை தவிர்த்து எப்படி உண்ணா நோன்பு இருக்கிறோமோ அதுபோல மனதுக்கான உண்ணா நோன்பு இது. இது எப்படி வேலை செய்யுது? இன்றைய டிஜிட்டல் யுகத்துல நாம தகவல்களால மூழ்கடிக்கப்படுறோம். காலையில எழுந்தவுடன் மொபைல் போன், பிறகு டிவி செய்திகள், சமூக வலைத்தளங்கள்ல 1000 பேரோட கருத்துக்கள், ஆபீஸ் இமெயில்கள்னு இடைவிடாம தகவல்கள் நம் மூளைக்குள் கொட்டப்படுது. ஆமா, எந்த நேரமும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். இதையெல்லாம் நாம மன குப்பைகள் அல்லது மென்டல் மியூக்கஸ்னு சொல்லலாம். இந்த மனக்குப்பைகள் மூளையில என்ன செய்யுது? நாம சும்மா உட்கார்ந்திருக்கும் போது கூட மூளை ஏதோ ஒண்ண ஓயாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கே, அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. நீங்க ஓய்வா இருக்கிறத நினைச்சிட்டு மொபைல ஸ்க்ரோல் செய்யும்போது கூட உங்க மூளை ஓய்வெடுப்பதில்ல. நரம்பியல் நிபுணர்கள் இத டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு அழைக்கிறாங்க. DMN. ஓகே, டிஎம்என். இது உங்க மூளையோட பின்னணி இரைச்சல் மாதிரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ். நீங்க எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையும் செய்யாத போது இந்த அமைப்பு விழிச்சுக்கிட்டு பழைய கவலைகளை அசை போடும். எதிர்காலத்தை பத்தி கற்பனை செய்யும் அல்லது மற்றவர்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கும். இந்த டிஎம்என் அதிகமா வேலை செய்யும்போது தான் மனிதர்களுக்கு அந்த அதீத மன அழுத்தம், அதாவது ஓவர் திங்கிங் வருது இல்லையா? ஆமா, இத கேட்கும் பொழுதே நம்ம போன்ல பேக்ரவுண்ட்ல ஓடுற ஆப்ஸ் எப்படி பேட்டரிய உறிஞ்சு தீர்க்குமோ அது போல தோணுது. இது எப்படி நிறுத்துறது? இந்த மன உண்ணா நோன்பை எப்படி பயிற்சி செய்வது? இது மிக எளிய ஆனா பலமான பயிற்சி. தினமும் குறைந்தது 15 முதல் 30 நிமிடங்களுக்கு மௌன விரதம் இருக்கணும். 30 நிமிஷம் சும்மா இருக்கணுமா? ஆமா, அந்த நேரத்துல மொபைல் போன், புத்தகம், டிவி, இசை, மற்றவர்களிடம் பேசுவது என எந்த ஒரு வெளியுலக தொடர்பும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு புதிய தகவலும் மூளைக்குள் செல்லக்கூடாது. ஓகே. ஒரு அமைதியான இடத்துல தனியா அமர்ந்து கொள்ளுங்க. நீங்க சும்மா அமர்ந்து இருக்கும்போது ஆரம்பத்துல உங்க மனம் ஏதேதோ சிந்திக்க தூண்டும். நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிடும். அதை கண்டுகொள்ளவே வேண்டாம். அத தடுக்க முயற்சி பண்ணக்கூடாதா? அதை எதிர்த்து போராடவும் வேண்டாம். உங்க கவனம் முழுவதையும் உங்க மூச்சின் ஓட்டத்தின் மீது மட்டும் வைங்க. உள்ளே செல்லும் மூச்சு, வெளியே வரும் மூச்சு, இதை மட்டும் கவனிங்க. ஆரம்பத்துல தொடர்ந்து 15 நிமிடங்கள் சும்மா இருப்பதே ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கைகள் தானாகவே மொபைல தேடும். ஆனா இத தொடர்ந்து செய்யும்போது என்ன மாற்றம் நிகழும்? நீங்க புதிய தகவல்களை எதையும் உள்ள அனுமதிக்காம மூச்சை கவனிக்கும்போது அந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் என்ற அமைத்திட்ட பகுதி மெல்ல மெல்ல அடங்குது. ஓஹோ. உங்க மூளைக்கு செல்லும் அதீத மின்சார விநியோகம் சீராகுது. சேர்ந்து போன அந்த மனக்குப்பைகள் தானாகவே வடிகட்டப்பட்டு வெளியேறுது. அப்போ ஒரு மென்டல் ரீஸ்டார்ட் நடக்குது. எக்ஸாக்ட்லி. 30 நிமிஷங்கள் கழிச்சு நீங்க கண்களை திறக்கும்போது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் செய்தது போல உங்க மனதோட சமநிலை தானாகவே மீட்டெடுக்கப்பட்டிருப்பதை உங்களால உணர முடியும். சூப்பர். இந்த ரீஸ்டார்ட் நடந்த பிறகுதான் நம்ம முன்பு பேசிய அந்த மருத்துவர் மனநிலை போன்ற பெரிய விஷயங்களை எல்லாம் உங்க மூளையால எளிதா புரிந்து கொண்டு செயல்படுத்த முடியும். தினமும் காலையிலோ அல்லது இரவிலோ இந்த 15 நிமிடங்களை நமக்காக ஒதுக்குவது நம் ஒட்டுமொத்த நாளையும் எப்படி மாற்றும்னு மிக தெளிவா விளக்கிட்டீங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியம். சரி, இதுவரை நாம அன்றாட பிரச்சனைகள், எரிச்சலூட்டும் மனிதர்கள், தகவல்களால் வரும் சோர்வு இதையெல்லாம் பத்தி பேசணும். ஆனா வாழ்க்கையில சில நேரங்கள்ல மிகப்பெரிய இடியை போன்ற சம்பவங்கள் நடக்கும் இல்லையா? ஆமா, எதிர்பாராத அதிர்ச்சிகள். ஒரு எதிர்பாராத வேலை இழப்பு, அல்லது மிக நெருக்கமான ஒரு உறவின் பிரிவு, அல்லது ஒரு பெரிய நிதி இழப்பு. அந்த மாதிரி நேரங்கள்ல 2 வினாடிகள் இடைவெளி விடுவதோ அல்லது மூச்சை கவனிப்பதோ மட்டும் போதாது. நம் ஒட்டுமொத்த வாழ்க்கையே இருண்டுமிட்டது போன்ற உணர்வு வரும். நிச்சயமா. இதை எதிர்கொள்ளத்தான் நமது மூலங்கள் இறுதி மற்றும் 5வது பயிற்சியை கொடுக்குது. அது ஒரு மிக அழகான ஓமைய கொண்டது. இதுவும் கடந்து போகும். த டிரான்சியன்ஸ் ஃபில்டர். இந்த உவமை உண்மையிலே மிக ஆழமானது. நீங்க எப்போதாவது வானத்துல ஓடும் கார்மேகங்கள் மற்றும் விண்மேகங்களை சிறிது நேரம் கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா, நல்ல காத்து அடிக்கும்போது வேகமா நகரும். எந்த மேகமும் நிரந்தரமா ஒரே இடத்துல நிற்பதில்ல. காற்று அடிக்கடிக்க எல்லாமே நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த வானம்,
அது மட்டுமே மாறாதது. ம். உங்க மனதை அந்த பரந்த வானமாக உருவகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை தாக்கும் இன்பமும் சரி, துன்பமும் சரி, அவை அந்த வானத்துல கடந்து செல்லும் மேகங்கள் போன்றவையே. அப்போ ஒரு நாள் கருமையான மேகம் வரலாம். அதாவது பிரிவு அல்லது இழப்பு. ஆமா, மறுநாள் அழகான விண்மேகம் வரலாம். அதாவது பதவி உயர்வு அல்லது லாபம். ஆனா இரண்டுமே வானத்துல நிரந்தரமா தங்கிவிடுவதில்ல. ஆனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்களை தாக்கும்போது அந்த தருணத்துல எல்லாமே முடிந்து விட்டதே என்றுதான் தோணும். அந்த உணர்விலிருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது? அப்போ ஒரு தர்க்க ரீதியான வடிகட்டியை நீங்க பயன்படுத்தணும். அதுதான் 5 வருட வடிகட்டி, 5 இயர் ஃபில்டர். ஓகே, 5 இயர் ஃபில்டர். உங்களுக்கு ஒரு மாபெரும் பிரச்சனை வரும்போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. இன்னும் 5 வருடங்கள் கழித்து இது என் வாழ்வில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா, இவ்வளவு பெரியதாக தெரியுமா? இன்றைக்கு நீங்க சந்திக்கும் ஒரு வேலை இழப்போ அல்லது ஒருத்தர் உங்களை தவறாக பேசிவிட்டார் என்ற அவமானமோ அந்த தருணத்துல மலையளவு பெரியதாக தெரியும். ஆனா 5 வருடங்கள் கழித்து திரும்பி பார்க்கும்போது அது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு சிறிய புள்ளிதான் என்பது புரியும். இத சாதாரணமா பயிற்சி செய்து பார்க்கலாம். நேர்களே, உங்களுக்கு நேற்று வந்த ஒரு கோபமான இமெயிலையோ அல்லது குடும்பத்துல நடந்த ஒரு சிறு சண்டையோ நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த 5 வருட வடிகட்டிய அதுல பொருத்தி பாருங்க. இன்னும் 5 வருடங்கள்ல இந்த இமெயிலுக்காக நீங்க கவலைப்பட்டுட்டு இருப்பீங்களா? நிச்சயமா இல்ல. உண்மைதான். உண்மையோட பழைய கவலைகளை நினைச்சு பாருங்க. 5 வருடங்களுக்கு முன்பு நீங்க எதற்காக அழுதீங்க, இரவெல்லாம் தூங்காம தவிச்சீங்கன்னு இப்போ யோசிச்சு பார்த்தா அது உங்களுக்கு சிரிப்பைத்தான் வரவழைக்கும், அல்லது அது ஒரு பொருட்டாகவே தெரியாது. எக்ஸாக்ட்லி. அந்த பரந்த கால கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இன்றைய பிரச்சனை மிக சிறியதாக சுருங்கிடும். இதுவும் கடந்து போகும் என்ற இந்த வடிகட்டி எப்படிப்பட்ட இருண்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு ஒளிய காட்டி உங்க தெர்மோஸ்டாட்டை அதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துவிடும். கரெக்ட். இப்போ இந்த 5 பயிற்சிகளையும் நாம கொஞ்சம் சுருக்கமா நினைவு கூறுவோம். முதல்ல தாமரை இலை தத்துவம். எல்லாவற்றுடனும் முழுமையா இருப்போம், ஆனா என்னுடையது என்ற எதிர்பார்ப்பில் ஒட்டிக்கொள்ள மாட்டோம். இரண்டாவது இடைவெளி பயிற்சி. ஒரு தூண்டுதலுக்கும் நமது பதிலடிக்கும் இடையிலான அந்த 2 வினாடி மூச்சு பயிற்சி. 3வது மருத்துவர் மனநிலை. தொடர்ந்து சீடும் நபர்களை நோயாளியா பார்த்து பரிதாபப்படுவது. 4வது மன உண்ணாநோந்து. தினமும் 15 நிமிடங்கள் எந்த தகவலும் இல்லாம மூளையோட இரைச்சலை குறைக்கும் மௌன விரதம். இறுதியாக கடந்து போகும் தத்துவம். மனதை வானமாகவும் பிரச்சனைகளை மேகங்களாகவும் பிரித்துப் பார்க்கும் அந்த 5 வருட வடிகட்டி. இந்த 5 கருவிகளையும் வெறும் தகவல்களா மட்டும் கடந்து செல்லாம ஒரு கருவிப்பட்டிய போல அன்றாட வாழ்வுல பயன்படுத்தி பாருங்க. சூழ்நிலைக்கேற்ப எந்த கருவி தேவையோ அதை எடுத்து பயன்படுத்துங்க. இதை தொடர்ந்து செய்து வந்தா உங்க மனம் எந்த சூழ்நிலையிலும் கலங்காத ஒரு பழுதாகாத தெர்மோஸ்டாட் போல உறுதியா மாறும். மிக சிறப்பான ஒரு தேடலாக இது அமைந்தது. இந்த ஆழ்ந்த தேடலை நிறைவு செய்வதற்கு முன்பு நம்ம இதுவரை விவாதித்த கோணத்திலிருந்து சற்று விலகி ஒரு புதிய கேள்வியை உங்க முன் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இதுவரை வெளி உலகம் உங்களை காயப்படுத்தாம உங்க மனதை எப்படி பாதுகாப்பது என்று பார்த்தோம். ஆனா இன்று இரவு தூங்க செல்வதற்கு முன் இதை சிந்திச்சு பாருங்க. உங்களை சுற்றியுள்ள மற்ற மனிதர்களின் மன அமைதியை கெடுக்கும் ஒரு கருமையான மேகமாக நீங்க எப்பதாவது இருந்திருக்கீங்களா? வாவ், இது ரொம்ப ஆழமான கேள்வி. உங்க எதிர்பார்ப்புகளாலும் உங்க கோவத்தாலும் மற்றவர்கள் தங்கள் மனதை காத்துக்கொள்ள அந்த 2 வினாடி இடைவெளியை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தை நீங்க உருவாக்குறீங்களா? மற்றவர்களின் வானத்துல நாம் புயலாக இல்லாம இருந்தாலே நம் வானம் தானாகவே தெளிவாகிவிடும் இல்லையா? இதை சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழ்ந்த தேடல் இத்துடன் நிறைவடைகிறது. தொடர்ந்து பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.